பழனி கோவில் நில மோசடி வழக்கு தொடர்பாக இரண்டாவது நாளாக சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் வசந்த். வணக்கம். இரண்டாவது நாளாக சார் பதிவாளரிடம் விசாரணையானது நடைபெற்று வருது. இது குறித்த முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் பவித்ரா. பழனி அடிவார சன்னதி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு தண்டபயன சுவாமி கோயில் மடத்தில் தான் நில தொடர்பான பழனியில் கோயில் நில பிரிவு கண்காணிப்பாளர் முருகானந்தம் அளித்த புகாரின் பேரில் சர்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் மற்றும் போலி அறக்கட்டளை பிரமுகர் முருகதாஸ் உள்ளிட்ட 4 பேர் மீது பழனி அடிவார காவல்துறையினர் தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தமிழக அரசு உத்தரவை தொடர்ந்து கடந்த 15/7/2025 அன்று இவ்வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. சிபிசிஐடி டிஎஸ்பி அஜய் தலைமையில் முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் ஆனது பதிவு செய்யப்பட்டு தீவிர விசாரணையானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணை முழுமையாக தென்மண்டல எஸ்பி சிபிசிஐடி தென்மண்டல எஸ்பி சாஜிதா நேரடியாக வருகிறது கோயில் செயல் அலுவலர் கணபதி உள்ளிட்ட விசாரணையானது நடத்தினார். இவ்வழக்கில் தொடர்புடைய முன்னாள் இணை ஆணையர் மாரிமுத்து, ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் மாரியப்பன், அதே போல் ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் சின்னசாமி, இந்து சமநல அறநிலையத்துறை சிவனேசன் ஆய்வாளர் சிவனேசன் ஆகியோரோடு 6 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை நடைபெற்றது. முழுமையான இந்த விசாரணையின் போது 1880ஆம் ஆண்டு முதல் ஆவணங்கள் பெறப்பட்டு வருவாய்த்துறையினர் சார்பில் பல்வேறு காலகட்ட நிலை வகுப்பாடுகள் எப்படி செய்யப்பட்டுள்ளது ஆதாரங்களை திரட்டி அதன் சிபிசிஐடி அதிகாரிகளுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் இந்த சம்பந்தப்பட்ட நில ஆக்கிரமிப்பில் இருந்தபோது அங்கு செயல்பட்ட கடைகள் எந்த ஆவணங்கள் அடிப்படையில் மின் இணைப்புகள் வழங்கப்பட்டது என்று குறித்து விளக்கம் கேட்டு மின்வாரியத்திற்கு சிபிசிஐடி நோட்டீஸ் அனுப்பியது என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மின்வாரியத்திலிருந்து பெறப்பட்ட ஆவணங்களை சிபிசிஐடி அதிகாரிகள் திண்டுக்கல் அலுவலகத்தில் வைத்து தீவிரமாக ஆய்வு செய்தனர். இந்த வழக்கில் முக்கியமாக நமக்கு பார்க்க வேண்டும் என இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சர்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஏற்கனவே நிபந்தனை ஜாமீனானது பெறப்பட்டார். இதில் உத்தரவின்படி ஜஸ்டின் மணிகண்டன் நேற்று திண்டுக்கல் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்திற்கு நேற்று காலை விசாரணைக்கு ஆஜரானார். இந்த நிலையில் விசாரணைக்கு ஆஜரான அவர் கிட்டத்தட்ட 7 மணி நேரம் அவருடன் தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்று நேற்று மாலை 5 மணிக்கு முடிவடைந்த நிலையில் அவர் நேற்று சென்றார். இதன் தொடர்ச்சியாக இன்று 2வது நாளாக பழனி நிலத்தில் பதிவு செய்த சர்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் சாட்சிகள் அதே போல் சாட்சிகளாக அளித்திருந்த சுப்பிரமணியம் மற்றும் மணி ஆகிய 3 பேரிடம் திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் தற்போது ஆஜரானார். இவர்களிடம் தென்மண்டல சிபிசிஐடி காவல் கண்காணிப்பாளர் சாஜிதா இன்று சர்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் சாட்சிகள் சுப்பிரமணியம் மற்றும் மணி ஆகிய 3 பேரிடம் தீவிரமான விசாரணையானது தற்போது நடத்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக இந்த விசாரணையானது கடந்த ஒரு 10 நாட்களாக விசாரணை தீவிரப்படுத்தப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் விசாரணை தொடங்கிய நிலையில் தற்போது திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி வசந்த்.